நம்மளுடைய வாஸ்து பயணத்துல இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வடகிழக்கு. இந்த வடகிழக்கு வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய நார்த் அண்ட் ஈஸ்ட் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் வந்து வடகிழக்கு. வாஸ்து சாஸ்திரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலை. இந்த மூலையில நம்ம செய்யவே கூடாத எதெல்லாம் அப்படின்றது குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வடகிழக்கில் நான் பார்க்கக்கூடிய தவறு அப்படின்றது வந்து ஒரு கிளாஸ் பவுல் இல்லை கிளாஸ் பவுலில் வந்து அதில் தண்ணீரை ரொப்பி இந்த பூக்களை மிதக்க விடுறது ஒரு பழக்கமாக இருக்குது. இது வந்து வடகிழக்கில், அது வீட்டுடைய வடகிழக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய லிவிங் ஸ்பேஸ் உடைய, அதாவது உங்களுடைய ஹால்லாம் வடகிழக்கில் இருக்குது, ஈசானியத்தில் இருக்குது அப்படின்னும்போது அந்த இடத்துல வைக்கிறதும் சரி, வீட்டுக்கு வெளியில் வடகிழக்கில் வைக்கிறதும் தவறு. வடகிழக்கில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாலே பலுவான வெயிட்டான எந்த ஒரு ஆப்ஜெக்டும் வைக்காமல் இருக்கிறது நல்லது. லைட்டாக வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கூட எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இந்த வடகிழக்கு பொறுத்தவரையிலும் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த ஒரு இடம் வந்து வாஸ்து சாஸ்திரத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன், நல்ல ஒரு எனர்ஜி உள்ள வந்து பிரம்மஸ்தானத்தை கடந்து அது போய் மல்டிப்ளை ஆகி தான் வந்து தென்மேற்குல அமரும். இதுதான் வாஸ்து சாஸ்திரத்துடைய ஒரு அடிப்படை விதி. ஆகையால வடகிழக்கு பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே மேக்சிமம் ஆப்ஜெக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல அது வரவேற்பு அறை அப்படின்றதால நிறைய வீட்டில் வந்து பார்க்கக்கூடிய சோஃபா செட் பார்ப்பேன். சில இடங்களில் பூச்செட்டிகள், அந்த ஒரு அது குரோட்டன்ஸாக இருக்கலாம், இண்டோர் பிளான்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே வடகிழக்கில் வருது அப்படின்றது மிகப்பெரிய தவறு. பெரிய பெரிய பங்களாவில் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல தான் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து ஒரு ரெஸ்டிங் ரூம் இருக்கும். ஏன்னா டே ஃபுல்லாகவே அவங்க வந்து அந்த வீட்டுடைய செக்யூரிட்டிக்கு அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்கே தான் அவங்களுக்கு வந்து இந்த நின்று பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு அறை அமைக்கப்பட்டிருக்கும். அது வந்து வடகிழக்கில் வரலாமா அப்படின்னா நிச்சயமாக வரவே கூடாது. அதை வந்து இருக்குது அப்படின்னும் பட்சத்தில் அது வந்து தென்கிழக்கு சார்ந்தோ இல்லை வந்து தென்மேற்கு சார்ந்தோ போட்டுக்கிறது நல்லது. நீங்கள் கேட்கலாம், என்ட்ரன்ஸில் நம்ம வடகிழக்கில் இருக்கிறது தானே சார் செக்யூரிட்டி அழகு. செக்யூரிட்டி இருக்கிறது அழகு, ஆனால் செக்யூரிட்டிக்கு ஒரு ரூம் அப்படின்றது வந்து வடகிழக்கில் வருதுன்றது தவறு. அந்த விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் வடகிழக்கில் அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் படிக்கட்டுகள். இது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லிட்டோம். அது வெளி படிக்கட்டாக இருந்தாலும் சரி, உள்புற படிக்கட்டாக இருந்தாலும், அதாவது வீட்டுக்குள்ளே வரக்கூடிய படிக்கட்டாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப மேண்டட்டரியான ஒரு விஷயம். நிச்சயமாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். டபுள் சீலிங் அப்படின்றது வந்து வடகிழக்கில் வரலாமா அப்படின்னா நிச்சயமாக வரவே கூடாது. உள் படிக்கட்டு அப்படின்னும் போது டபுள் சீலிங் அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணுறது நம்மளுக்கு. படிக்கட்டே வரக்கூடாதுன்னும் போது நம்ம சீலிங் டபுள் சீலிங் வரவே கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சில பெரிய இடங்களில் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், வடகிழக்கில் ஒரு பெரிய அந்த ஷான்லேயர் லைட்ஸ் வந்து மாட்டி வச்சுருப்பாங்க. இது வந்து நிச்சயமாக பாதிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நிச்சயமாக கொடுக்கும். வடகிழக்கு அது சீலிங்கில் வந்து வெயிட் தொங்கினாலும் அது வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். வடக்கு கிழக்கில் ஜன்னல் இருக்கணும். அந்த ஜன்னலை வந்து சாத்தி வச்சுருப்பாங்க, எந்த நேரமும் சாத்தி இருக்கும் 24/7. அது வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம். சூரிய ஒளியும் காற்றும் உள்ளே வெளில எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்காக தான் நம்ம ஜன்னல் அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கிறோம். அந்த விஷயத்தில் வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஜன்னல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது திறந்து வைக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இண்டோர் பிளான்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. வடகிழக்கில் வேண்டாம். அது மேற்கு தெற்கு சார்ந்து இருக்கிறது நல்லது. இந்த விஷயங்களில் வடகிழக்கில் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்து உங்களுடைய வீட்டுடைய வடகிழக்கை க்ளீனாக வச்சுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது, ஆப்ஜெக்ட் வெயிட் இல்லாமல் வச்சுக்கிறீங்க அப்படின்னும் நிச்சயமாக ஒரு ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் உங்களுடைய லைஃப் வந்து உங்கள் குடும்பத்தில் அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இலகுவாக ஈஸியாக அவங்களுடைய லைஃப் அப்படின்றது வந்து ட்ராவல் ஆகும். இதுதான் வந்து மிக மிக முக்கியமானது. இந்துக்கு வடகிழக்குக்கு உரிய கோயில் அப்படின்னா நம்ம திருவொற்றியூர் வடிவுடையம்மனை தரிசிக்கிறது ரொம்ப நல்லது. வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை வந்து தரிசிக்கிறது ஒரு சிறந்த அமைப்பாக அமையும். நன்றி.
ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீய திருடிலே சனம் ஆண்டாள் பிச்சுக்குலிங்கம் திருடிலே சனம் சனம் சனம்.